விவசாயம் மலரா? ஏதாவது சினிமா நடிகை படத்தை போட்டோமா, 2 கிசு எழுதணுமா, பேப்பரை வித்தமான்னு இருக்காம சொன்னாங்கங்க. எங்களை 2 நடிகை படத்தை போட்டோமா, பேப்பரை வித்தமான்னு இல்லாமல் விவசாய மலர்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த தினமலரில். என்னாச்சுன்னு தெரியல அவங்களுக்கு என்று ஒரு கடுமையான விமர்சனம் எங்களுக்கு வந்தது. அதை பற்றி எங்களது நிர்வாகம் கவலையே படவில்லை. சொல்கிறது யார் வேணால் என்ன வேணால் சொல்லிட்டு போனால், நமக்கென்று கடமை இருக்கிறது. நாளிதழ் என்பது பொதுமக்களின் முன்னேற்றத்திற்காக, அவர்களின் நல்வாழ்விற்காகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தது தினமலர். அதனால்தான் வேளாண்மை அதிகாரிகள், வேளாண்மை விஞ்ஞானிகள் அவர்கிட்டில்தான் நாங்கள் நிறையா கட்டுரைகளை வாங்கி 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 போட ஆரம்பித்தோம். இதனால் தூண்டப்பட்ட விவசாயிகள் பலர் தினமலர் விவசாய மலரை படிச்சுட்டு விவசாயம் வேண்டான்னு போன பிள்ளைகள் கூட பலர் வீடுகளில், விவசாய வீடுகளில் மீண்டும் விவசாயத்துக்கு திரும்பினார்கள். ஏன்னாங்க விவசாயம் மற்ற தொழில் மாதிரி இல்லைங்க. ஒரு கம்பெனி நடத்துகிற மாதிரியோ, ஒரு கடை நடத்துகிற மாதிரியோ, ஒரு வர்த்தக நிறுவனம் நடத்துவது மாதிரியே கிடையாது. விவசாயம் என்பது ஒரு பேஷன், ஒரு வேட்கை. அந்த வேட்கை இருந்தால் தான் நீங்கள் விவசாயமே பண்ண முடியும். வெறும் பணத்தை வச்சுக்கிட்டோ, வெறும் வேறு தொழில்நுட்பத்தை வச்சுட்டு மட்டுமே ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் அந்த வேட்கை இருக்க வேண்டும். அந்த வேட்கை இருப்பவர்கள் தான் விவசாயிகள். வேட்கை இல்லாதவர்கள், அந்த பேஷன் இல்லாதவர்கள் கூட விவசாயத்துக்குள்ள சரி போய் பார்ப்போமே, வேறு வழி இல்லாமல் போய் பார்ப்போமே அப்படின்னு பார்த்தவங்க கூட அந்த பயிர் வளர வளர, அது விளைச்சலை கொடுக்க கொடுக்க, அந்த காய்கனிகள் உற்பத்தி ஆக ஆக, அந்த பசுமையான இலை தலைகளை பார்க்குறப்ப, அதில் வர்ற அமர பறவைகளை பார்க்குறப்ப ஒரு சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா? அது எந்த தொழிலையும் வராது, எந்த தொழிலையும் வராது. மற்ற எல்லாமே மெட்டீரியலிஸ்டிக். மற்ற எல்லா தொழில், எல்லா இண்டஸ்ட்ரியும் தட் இஸ் மெட்டீரியலிஸ்டிக். ஆனால் ஒரு உயிரோடு, உயிர்களுடன் வாழ்வது விவசாயம் மட்டுமே. அந்த வேட்கை வற்றிவிடக்கூடாது, அந்த வேட்கை தீர்ந்து விடக்கூடாது என்று நினைத்தது தான் தினமலர். அதனால்தான் இது போன்ற வெள்ளட்டும் வேளாண்மை என்ற நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சுமே அப்படி இந்த மாதிரி விமர்சனம் வந்தது. ஏன்னா கமர்ஷியலாக ஏதாவது பொருள் காட்சி போட்டோமா, போனோமா, வந்தோமா இல்லாமல், என்னப்பா வெள்ளட்டும் வேளாண்மையா இப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்களா, இவ்வளோ பேர் வந்துருக்கீங்க பார்த்தீங்களா? இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இதங்க வெற்றி, இதை வேட்கை. விவசாயத்தின் மேல் வேட்கை இருந்தால் தான் இது போன்ற நிகழ்ச்சிக்கு அமர்ந்திருக்க முடியும். ஏன்னா உங்களெல்லாம் யாருனாலும் மாற்றவே முடியாது. ஏன்னா உங்கள் ரத்தத்தில் ஊறி இருக்கிறது விவசாயம். அதுதான் விவசாயம். இப்பொழுது தான் நிறைய இளைஞர்கள்லாம் விவசாயம் பக்கம் திரும்புகிறாங்க. ஐடி வேலைக்கு போனவங்க, வேறு வெளிநாடுகளுக்கு போய் வேலைக்கு போனவங்க, கல்ஃப் கண்ட்ரீஸுக்கு வேலைக்கு போன இளைஞர்கள் பல பேர் நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க யாருக்காக உழைக்கிறோம் தெரியாது, யாருக்காக உழைக்கிறோம் தெரியாது, முதலாளி யார் தெரியாது. ஐடி இண்டஸ்ட்ரி எந்த முதலாளி யாருக்காக தெரியுமா? தெரியாது. வேறு யாருக்காக, எதற்காக வேலை செய்கிறோம்? நமக்காக வேலை செய்கிறோம், குடும்பத்துக்காக வேலை செய்கிறோம், ஏதோ வேலை செய்கிறோம். அப்படி இருந்த நிலைமையில் அதெல்லாம் தாண்டி நிறைய இளைஞர்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயம் பக்கம் திரும்புகிறார்கள். இப்போ தான் பேண்ட்டு போட்ட விவசாயிகள்லாம் பார்க்க முடியுது. இப்போ தமிழ் தாய் வாழ்த்து பாடினார அருட்குமரன், அவரெல்லாம் பேண்ட்டு போட்ட விவசாயி. பரவாயில்ல, இது மாதிரி மாற்றங்கள் இப்பொழுது தான் நம்ம கண்களில் தெரிகின்றன. இது போன்ற மாற்றங்கள் தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இன்னும் இது இரட்டிப்பாக்கியே வேண்டும், தீர வேண்டும், அதற்கான திட்டங்களை வகுக்கப்படும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அதுபோல் பல திட்டங்களும் வந்து கொண்டிருக்கின்றன. அவையெல்லாம் என்னென்ன என்பதை பற்றி நமது நிபுணர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய துறைகளில் உள்ள விவசாயத்தில் உள்ள விஷயங்களை பற்றி சொல்ல இருக்கிறார்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயங்க, விவசாயமும் தமிழர்களின் வாழ்வும் பிரிக்க முடியாதது. அதனால்தான்
தமிழ் மாதங்களை வைத்தே தான் விவசாயமே நடைபெறும். இது எங்கேயுமே நீங்கள் பார்க்க, உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அதான் மாதத்தில் பேரை வச்சே சொல்லிடுவான் நம்மளால் விவசாயத்தை இதெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. ஆடிப்பட்டம் தேடி விதை. ஆடி மாதம் வந்துருச்சா, தமிழ் மாதம். ஆடியில் காற்றடிச்சு ஐபிஎஸ்சில் மழை பெய்யும். இப்போயே சொல்லிடுவான் நம்மளால். வானிலையை 2 மாதம் கழிச்சு சொல்லும். இப்போ இன்றைக்கி சொல்லிடுவான் நம்மளால். நல்ல காற்றடிக்குதப்பா ஆடி மாதம், நிச்சயம் ஐபிஎஸ்சில் மழை இருக்கும் சொல்லி கரெக்டாக மழை பெய்யும். அதாவது தமிழ் மாதங்களுடன் நாம் எப்படி கலந்திருக்கிறோம், அதை விவசாயம் வேளாண்மை எப்படி கலந்திருக்கிறது, இதை தான் நான் சொல்கிறேன். ஒரு முறை ஒரு 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 சின்ன ஜோக்கு. ஆர்கே லக்ஷ்மணன் ஒரு பிரபல கார்ட்டூனிஸ்ட் ஒருத்தர் இருந்தார் மும்பையில். பெரிய கார்ட்டூனிஸ்ட் அவர் ஒரு ஆங்கில நாளிதழில் ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தார். அப்போ அது பிரபலமாக பேசப்பட்ட ஒரு கார்ட்டூன். என்னென்னா, நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு விவசாயி கொடையோடு நின்றுக்கிட்டு இருப்பார் ரோட் சைடில். அவர் வேட்டி ஈட்டி போட்டு அவர் அழுக்கு சட்டையை போட்டு நின்றுக்கிட்டு இருப்பார் விவசாயி. பக்கத்தில் கோட் சூட் போட்டு டிப்டாப்பாக ஒரு அதிகாரி மழையில் நனைஞ்சிட்டு நிற்பார். அப்போ அந்த விவசாயி அவர்கிட்ட கேட்பார், அந்த அதிகாரி மாதிரி இருக்கார் அவர்கிட்ட, நீங்கள் வானிலை மையத்தில் வேலை பார்க்குறீங்களான்னு கேட்பார். புரியுதா? அதாவது இன்றைக்கி மழை வரும்னு விவசாயிக்கு முதலே கணிச்சிட்டு கொடையோடு வந்துட்டார். ஆனால் வானிலை மையத்தில் வேலை பார்க்குற அந்த அதிகாரிக்கு அன்றைக்கி மழை வரும்னு தெரியாது. இதைத்தான் அந்த ஆர்கே லக்ஷ்மணன் அந்த கார்ட்டூனில் அழகாக ஒரு நையாண்டி பண்ணியிருந்தார். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நமது விவசாயிகள் அந்தளவுக்கு பின்னால் வருவதே முன்னால் கணிப்பவர்கள், சொல்பவர்கள். அந்த திறமை நமது விவசாயிகளிடம் இருந்தது. இன்னும் அது ஒரு முன்னாடி சென்ற தலைமுறையில் இருந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இந்த தலைமுறைக்கு இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனால் அது மீண்டும் நாம் அதை கொண்டு வர வேண்டும். அந்த கருத்துக்களை இப்போ இருக்கிற மூத்த விவசாயிகள் தங்கள் அடுத்த தலைமுறைக்கு சொல்லித்தர வேண்டும். திரும்ப திரும்ப ஒரு சலிப்புடன், இதெல்லாம் நீ தெரிஞ்சு என்னப்பா பண்ண போகிற, நீ போய் வேறு வேலைக்கு போப்பா, படிச்சுட்டு வேறு இங்கே நல்லாரு அப்படின்லாம் நினைக்காம, தயவு செய்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், மூத்த விவசாயிகளுக்கு எனது தாழ்மையான வேண்டுகோள், உங்களது அனுபவம் எங்களுக்கு யாருக்குமே கிடைக்கவே கிடைக்காது. அந்த அனுபவம் பல கல்லூரிகளில், வேளாண்மை கல்லூரிகளில் படித்து கிடைக்கும் பட்டங்களை விட பல மடங்கு சிறந்தது. அந்த அறிவு பல மடங்கு சிறந்தது. அதை தயவு செய்து அடுத்த தலைமுறைக்கு கற்றுத்தருங்கள். அவன் கேட்டாலும் கேட்காட்டியும் வம்பா உட்கார வச்சா சொல்லிக் கொடுங்க. அப்பொழுது தான் அது அடுத்தடுத்து கடத்தப்படும். அந்த உண்மைகள், நோய்களை பற்றி இப்போ விவசாயிகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அப்படியே அழிஞ்சிருச்சுங்க. விவசாயம் இப்போ ஒருத்தர் மண் வெட்டிக்கிட்டு இருக்கார் தோட்டத்தில், காலில் மண் வெட்டிடுச்சு, ரத்தம் வருது. நம்மனா பதறி போய் இப்போ ஆம்புலன்ஸு கூப்பிட்டு பதில் இதில் ஏற்றி ஒரு நகரத்துக்கு போய் ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் போய் டாக்டரை போய் அட்மிட் பண்ணி மல்லு கட்டிட்டு கிடப்போம். இவர் ஒன்றுமே செய்ய மாட்டார். அப்படியே போகிற ஓரத்தில் வரப்போகிறதுல பார்ப்பார். வரப்போகிறதுல அந்த தலைவெட்டி பூவுன்னு ஒன்று இருக்குமே, மஞ்சள் கலர் பூவு, தலைவெட்டியானா உங்களை தான் கேட்குறேன். அந்த செடியில் 4 இலையை பிடிங்கி கசக்கி தேய்ச்சி விட்ருவார் புண்ணு மேலே. கொஞ்ச நேரத்தில் சரியாக போயிடும், அந்த அடையாளமே இருக்காது. நானே பார்த்துருக்கேன், ஏன்னா நானும் ஒரு விவசாயி, அதனால் எனக்கு தெரியாது. அந்த மாதிரியான சின்ன சின்ன நுணுக்கங்கள், அந்த நுணுக்கமான விஷயத்தையெல்லாம் நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லித்தர, மற்ற அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்ல வேண்டும். இதற்கெல்லாம் நான் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இன்னொரு விஷயம், விவசாயம் என்பது நீங்கள் நினைப்பது போல் நம்மளுடைய கஷ்டத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு நஷ்டத்தை மட்டும் கொடுக்கும் தொழில் அல்ல இனிமேல் வருங்காலங்களில். ஏன்னா நிறைய விவசாய அடிப்படையில் நிறைய தொழில்கள்லாம் வர துவங்கிவிட்டன. இப்போ குறிப்பாக எத்தனால்னால் இப்போ 20% எல்லா பெட்ரோலும் இப்போ எத்தனால் சேர்க்குறாங்க. அந்த எத்தனால் தயாரிப்பதற்கு மூலப்பொருள் எல்லாமே வேளாண்மை பொருட்கள் தான். இதுக்கு கனிமம் மாதிரி, பாறை மாதிரியோ மண் மாதிரியோ தோண்டி எடுக்கிற விஷயம் கிடையாது. இரும்பு கனிமம் மாதிரியோ மற்றது மாதிரியோ தோண்டி எடுக்கிற விஷயம் கிடையாது. இது எல்லாமே முழுக்க முழுக்க மூலப்பொருள்கள், வேளாண்மை பொருட்கள். மக்காச்சோளம் முக்கியமான ஒரு மூலப்பொருள் எத்தனால் தயாரிப்பதற்கு.
அதே போல் தானியங்கள். இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். வேளாண்மையில் போகிற காலத்தில் கழிவுப் பொருள்களே கிடையாதுங்க. கழிவுப் பொருட்கள் இருக்காது. ஏன்னா நீங்கள் வெட்டி போடுற இலை, தலைகள், குச்சி எல்லாத்தையுமே இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணி அதெல்லாம் நொதிக்க வைத்து ஃபெர்மெண்டேஷன் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி எத்தனால் தயாரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். எதையுமே நீங்கள் குப்பையிலே போட வேண்டாம். குப்பை இனிமேல் காசு. இந்த வேளாண்மை கழிவுகள் எல்லாம் இனிமேல் காசாக போகிறது எதிர்காலத்தில். இதனால் ஒரு நம்பிக்கையுடன் இருங்கள். அந்த நம்பிக்கை நாங்கள் விதைக்கிறோம். அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதையும் நாம் இனிமேல் வரும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் நாம் காணப்போகிறோம். விவசாய பெருமக்களே, இந்த சிந்தனையுடன் இதோ நான் பேசுவதற்கு ஒருவராக மேடைக்கு அழைக்கிறேன். முதலில் வருகிறார். அவர் பேசுக இருக்கிற தலைப்பு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஃபார் மெய்ஸ். அதாவது மக்காச்சோளத்தில் உள்ள பல்வேறு வாய்ப்புகள், மக்காச்சோளம் வேளாண்மையில் விவசாயத்தில் உள்ள பல்வேறு வாய்ப்புகள் பற்றி பேச வருகிறார் டாக்டர் திரு இ. சோமசுந்தரம், இயக்குனர், DABT, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். அவரை இப்போது நான் பேச அழைக்கிறேன்.